டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தைரியமாக கிறிஸ்துவுக்கு தைரியமாக வாழ்வது. ஸோ இப்போ நம்ம டெய்லியும் வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்ஸ் அப்போ நமக்கு ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் இருக்கும். லைக் ஒரு ஒர்க்கில் போகும்போது நமக்கு நிறைய டார்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படி கூடியாக இருக்கும். வீட்டில் வந்து லைக் சில பேர் கூட சண்டை போட்டிருப்போம். அன்றைக்கி அந்த டே வந்து ஃபுல்லாகவே டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறதே எதுக்காகனா அந்த டேயும் சரி அதுக்கப்புறமும் நம்ம வந்து தைரியமாக இருக்கணுன்றக்காக. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த கடவுள் வந்து ஒரு வார்த்தையை எங்கே சொல்கிறாருன்னா, பலம் கொண்டு தைரியமாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவோ திகைக்கவோ வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வருகிறார். ஸோ இந்த வார்த்தை மூலியமா அவர் சொல்றது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் ஆக்ஷன் ஜபத்தின் சக்தி. ஸோ நம்ம டெய்லி எப்போலாம் ப்ரேயர் பண்ணுவோம்? எப்போலாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க. ஸோ வேற எப்போலாம் ப்ரேயர் பண்ணுவீங்க? எது மார்னிங் கிளம்பும்போது பண்ணுவோம், இல்லை இதை எக்ஸாம்ஸ் நம்ம பண்ணுவோம், இல்லை ஏதாவது வேணும் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரேயர் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பவர் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஓகே, நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டோம், அது நடந்த பிறகு அவர் திருப்பி தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். பட் இது வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும்னா, ஜபம்ங்கிறது வந்து ஒரு டெய்லி நம்ம எப்படி மார்னிங் இருந்துச்சு ஏதாவது ஒரு ஹேபிட் கொடுக்குறோம்னா, லைக் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, லைக் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரெசன்ஸாக நம்ம பண்ணுறோம். பட் ப்ரேயருக்கும் அதே தான். நம்ம வந்து ஒரு டெய்லி ரொட்டீனில் வந்து அதை நம்ம ஒரு கடவுள்கிட்ட கேட்குற விஷயமா வச்சுக்கூடாது. கடவுளே நான் வந்து எழுந்திரிச்சேன், நான் நேற்று தூங்கினேன், நல்லா பார்த்துக்கிட்டீங்க, இன்னைக்கு ஒரு டே புதுசாக கொடுத்துருக்கீங்க. ஸோ டெய்லி வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம கடவுளை சொல்லும் போது அவர் நம்ம கேட்காத விஷயத்துமே கண்டிப்பாக கொடுக்குறோம். கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து ஒரு வார்த்தையில் எங்கே நமக்கு சொல்கிறாருன்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன், கிளையில் கொடியில் நினைத்திருக்கும் கிளை கனி கொடுப்பது போல நீங்களும் என்னில் நினைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ டெய்லி நம்ம அவரோட ப்ரேயர் பண்ணிட்டு அவரோட ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபார்முலா ப்ரேயர் தான், ஜஸ்ட் ஃபார்முலா ஒரு டாப் வந்து அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஃபைண்டிங் யுவர் பர்பஸ். நம்ம லைஃபோட பர்பஸ், நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை வந்து கண்டுபிடிப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். மீடியாவில் போகணும், ஃபினான்ஸில் போகணும், பேங்கிங் செக்டரில் போகணும், கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணணும், ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்பஸாக நம்ம வச்சுருக்கோம். ஆனால் சம்டைம் அது நடக்காமல் போயிடும். கரெக்டுங்களா? நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக நமக்கு நடந்திருக்காரு, பட் அது லேட்டராக நமக்கு ஒரு பெட்டராக நடக்கும். இது என்ன ரீசன்னா, நம்மளை வந்து கடவுள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. இஸ் ஆல்ரெடி பிளான். ஒரு விஷயத்தை வந்து அவர் பிளான் பண்ணி இதுதான் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணியிருப்பார். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும், எல்லாருக்கும் தாவீதோட ஸ்டோரி வந்து தெரியும். கரெக்டுங்களா? தாவீது வந்து பர்பஸாக போயிட்டு கோலியாத்தோட சண்டை போட்டார் கிடையாது. தாவீது வந்து ஒரு நார்மலாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர். அவரோட சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்ஃபீல்டு போர் நடக்கிற இடத்துக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல கடவுள் அவரை வந்து வேற விதமாக பயன்படுத்தி அவர் அரசனாக்கியிருப்பார். கோலியாத்தை தோற்கடிச்சு அரசனாக்கியிருப்பார். அப்போ தாவீதுக்கு வேற ஒரு பர்பஸ் இருந்துச்சு. அவர் ஆடு மேய்ச்சிட்டு ஆடெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம பிரதர்ஸ்லாம் போயிட்டு சண்டை போட்டுட்டு நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு இருப்பாரு. பட் கடவுள் அவரை எடுத்துட்டு வந்து போர்க்களத்தில் அவர் வந்து நிறுத்தி அவர் அரசனாக மாற்றினார். ஸோ இதே தான் நம்ம லைஃப்லையுமே நம்ம வேற ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருப்போம். அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் இருக்கும். இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர். இந்த கடவுளோட திட்டத்துக்கு நம்ம திருப்பி கொண்டு போகக்கூடிய லைக் வேற ஒரு ரூட். சரிங்களா? ஸோ இதை வந்து கடைசியாக ஒரு வார்த்தையில் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன், கற்பத்தில் வெளிப்படும் முன்பே நான் உன்னை தீர்க்கதரிசியாக கட்டுவேன். ஸோ இந்த ஒரு வேர்டு நம்ம மனசில் நிறுத்தி நம்ம இந்த ஆராதனையை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.